5G அன்லிமிட்டட் டேட்டான்னு சொல்லி ஆசையை கட்டிட்டு அது யூஸ் பண்றதுக்கான டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் அன்லிமிட்டடா வளருது. இனி நீங்க ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டு உங்க லேப்டாப்புக்கோ டிவிக்கோ இல்ல உங்ககிட்ட கெஞ்சி கேக்குற உங்க ஃப்ரெண்டுக்கோ நெட்டை ஷேர் பண்ணீங்கன்னா அது அன்லிமிட்டட் டேட்டால வராது. என்னடா சொல்றீங்க? ஆமாங்க, இந்த நரிப்பை ஏர்டெல் தான் இந்த டெக்னிக்கல் ரூட்டை கொண்டு வந்திருக்கான். சும்மாவே இந்த ஏர்டெல் நம்ம கோமணத்தை உருவான். இப்ப என்ன சொல்லவா வேணும்? அதாவது நாங்க அன்லிமிட்டட் டேட்டா கொடுப்போம், ஆனா நீங்க மொபைல்ல மட்டும் தான் அதை யூஸ் பண்ணணும். தப்பி தவிர நீ வேற எதுக்காச்சும் ஷேர் பண்ணா உனக்கு டெய்லி நெட் தான், அதாவது 1.5 GB தான். ஜூலை 20ஆம் தேதியில இருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்ட்டா ஏர்டெல். நல்ல வேலைக்கு போனை ரைட் ஹேண்ட்ல தான் யூஸ் பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட்ல யூஸ் பண்ணா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் சொல்லாம போனாலே. ஆரம்பத்துல கூவி ஃப்ரீ சிம் அன்லிமிட்டட் டேட்டான்னு சொல்லி நம்மள அடிமையாக்கிடுறாங்க. இப்ப டேட்டா இல்லாம நம்மளால இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சோன்னே இப்ப இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் பிசினஸ். இந்த அன்லிமிட்டட் டேட்டாவும் 5G பிளஸ் அப்படிங்கிற கிடைக்கிற இடத்துல மட்டும்தான் கிடைக்குமா? அப்ப 5G கிடைக்கிற இடத்துல கூட ஒர்க் ஆகாதா? வெளியில எடுத்துட்டு போற லேப்டாப்ல சிம் கார்டு போட முடியாது, அது ஹாட்ஸ்பாட் வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இனிமேல் என்ன பண்றது? அதுக்கு நீங்க யூஎஸ்பி டேட்டா கேபிள் போட்டு யூஸ் பண்ணிக்கிங்கங்கறாங்க. இவனுங்க எல்லாம் என்ன பண்றது? நெட்வொர்க் மாறிக்கிங்க.